இனிமே மீனாவ எதிர்த்து பேசுறதுக்கும், மீனாவ அடிக்கடி திட்டுறதுக்கும், வேலை வாங்குறதுக்கும் விஜயாவுக்கு கொஞ்சமாவது மனசு உறுத்தும் அப்படின்னு நெனைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, இப்போ முத்துவும், மீனாவும் தான் நைட்டும் பகலுமா பார்க்காம அயராது உழைச்சு எப்படியாவது பணத்த 48,00,000 3 மாசத்துக்குள்ள கட்டிறணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுபட்டுட்டு இருக்கிறாங்க. அது நமக்கு ப்ரொமோலயும் சரி, எபிசோட்லயும் பார்த்துருப்போம். இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, மீனாவுக்கு ரீசென்ட்டா தான் நம்ம முத்து வந்துட்டு தாலி செயின் வந்து வாங்கி குடுத்துருப்பாரு. அத வித்தா ஒரு ரூ. 5,00,000 கிடைக்கும். அதுக்கப்புறமா பாட்டி ஏற்கனவே பரம்பரை நகை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுத்துருப்பாங்க இல்லையா? அதையும் அடகு வச்சா ஒரு ரூ. 4,00,000 கிடைக்கும். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ரூ. 9,00,000 இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, கையில சேர்த்து வச்சோம்னா ஒரு 10,00,000 கொண்டு போய் குடுத்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி கொண்டு போய் குடுத்துட்டு வந்திருப்பாங்க. இத பார்த்த சிந்தாமணி, "என்ன இவ ஒரே வாரத்துல 10,00,000 கொண்டு வந்து கட்டிட்டா, இப்படி இவங்க பண்றத பார்த்தா வேகமா பணத்த கட்டிருவா போல இருக்குதே! அந்த வீட்ல அவ சந்தோஷமா வாழ விடக்கூடாதே! அவள எப்படியாவது நம்ம தடுத்தாகணுமே!" அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப சிந்தாமணியால விஜயாவுக்கு கால் பண்ணி, விஜயா கிட்ட வந்து பேசவும் முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அ இப்போ சிந்தாமணி வந்து விஜயாவ வீட்ல மாட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ, அந்த கோவத்துல தான் வந்துட்டு சிந்தாமணி மேல கோவத்துல விஜயா இருக்கிறதுனால பேச மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா, இந்த மீனாவுக்கு கிடைக்கிற கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ஒண்ணு கிடைச்சிருக்கும். கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கும். அது நல்லபடியாக பண்ண விடக்கூடாது. அவளுக்கு வந்து ஒரு அதிகமான ஒரு லாஸ், அவளோட தொழில வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா, எப்படியாவது அவள்ட்ட இருந்து பணத்த வந்து இழக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க சிந்தாமணி. ஆனா, இது எல்லாத்தையுமே கண்டிப்பா நம்ம முத்துவும், மீனாவும் முறியடிச்சுட்டு வந்துருவாங்க. இதே மாதிரி ஒரு தைரியமான ஒரு பொண்ணா, ஒரு போல்டா பேசுறதா விஜயாவையும் எதிர்த்து பேசணும். இனிமே மீனாவ டீ போடு, அது பண்ணு, இது பண்ணுன்னு சொல்லிட்டு விஜயாவால சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட விஜயாவ அடக்கி ஒடுக்கி உட்கார வச்ச மாதிரி தான். அதனால தான் இப்ப விஜயாவுக்கு பயமும் கூட. எப்படியாவது இந்த வீட்ட நாம தான் மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.